ஸோ இது ஒரு எல்பிபி ஃபார்மேஷன் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இந்த மாதிரி கெமிக்கல், விட்டமின்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துன்னா இது மினிமைசேஷன் ப்ராப்ளம். மினிமைசேஷன் ப்ராப்ளம்னா கிரேட்டர் ஈக்குவல் போடணும். ஓகே. ஸோ அவங்களே கொஸ்டினை மினிமைசேஸ் த காஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. மினிமைசேஷனால இந்த இன்இக்வாலிட்டி வந்து இந்த மாதிரி கிரேட்டர் ஈக்குவல் இருக்கணும். ஓகே, அது நான் வச்சுக்கணும் கன்ஸ்ட்ரைன்ஸ்ல. மேக்ஸிமைஸ்னா லெஸ் தென் ஈக்குவல் இருக்கணும். ஓகே. இதுல there are two ப்ராடக்ட், அதாவது லிக்விட் ப்ராடக்ட் அந்த ருபீஸ். இதை பார்த்தோன்னே இதுல ரெண்டு ப்ராடக்ட், அது என்னென்ன ப்ராசஸ் அதை போகுதுன்னு நம்ம லெஃப்ட்ல இருக்கணும் டேபிள். ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்க ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அந்த ருபீஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அதாவது ப்ராஃபிட் இல்லைன்னா அதோட காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ருபீஸ் 3 rupees லிக்விட் ப்ராடக்ட். அடுத்து ட்ரை ப்ராடக்ட் வந்து 2 rupees per carton கொடுத்துருக்காங்க. ஸோ there are two ப்ராடக்ட். ஒன்று வந்து லிக்விட். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பேஸ்ட் ஆன் லிக்விட் ப்ராடக்ட், இன்னொன்று வந்து ட்ரை ப்ராடக்ட். ஸோ இந்த லிக்விட் ப்ராடக்ட், ட்ரை ப்ராடக்ட் வந்து there are three process, அதாவது the person required at least the availability of the chemical, அதாவது லிக்விட் ப்ராடக்ட்ல எவ்வளவு கெமிக்கல் ஏ, அடுத்து கெமிக்கல் பி, அடுத்து கெமிக்கல் சி எவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவைலபிலிட்டி வந்துடணும். ஸோ கீழே வந்து ப்ராஃபிட் இல்லைன்னா அதோட காஸ்ட், இந்த லிக்விட் ப்ராடக்டோட காஸ்ட் வந்து கீழே வந்துடணும். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க the liquid product sells for so 3 rupees. So cost of the liquid product வந்து 3 rupees 3. காஸ்ட், அந்த காஸ்ட் ஈக்குவேஷன் தான் அந்த ப்ராஃபிட்ல காஸ்ட் ஈக்குவேஷன், அதுதான் வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே. இப்போ இந்த லிக்விட் வந்து அவைலபிலிட்டி. ஸோ அவைலபிலிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, அட்லீஸ்ட் 10, 12, அடுத்து 12. ஏ வந்து 10, பி 12, சியும் 12 தான். ஓகே. ஸோ அட்லீஸ்ட் கொடுத்தாலே இப்போ இந்த காஸ்ட்லாம் அப்படியே எழுதுங்க. சாரி, இந்த லிக்விட் ப்ராடக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. லிக்விட் ப்ராடக்ட் கண்டைன்ஸ் 1, 2 and 4 யூனிட் ஆஃப் ஏபிசி, அதாவது A1, B2, C4. அடுத்தது a dry product contain 5 to 1. So 5 to 1. ஓகே. இது வந்து அட்லீஸ்ட் அந்த வேர்ட் அட்லீஸ்ட் வந்தாலே அண்ட் மினிமைசேஷன் ப்ராப்ளம் வந்தாலே இது வந்து ஈக்குவேஷன் வந்து இன்இக்வாலிட்டி வந்து கிரேட் அண்ட் ஈக்குவல் டு வரும் எல்லாத்துலயும். ஓகே. ஸோ இதுல வந்து இந்த லிக்விட் ப்ராடக்ட்டை தான் நம்ம x1 எடுத்துக்கணும், ட்ரை ப்ராடக்ட் x2. ஸோ அந்த ருபீஸ் தான் மெயின். நம்ம அந்த ப்ராஃபிட் ருபீஸ் எது கொடுக்குறாங்களோ அதை வச்சு நீங்க மேல அதை போட்டுட்டு அதுதான் x1 x2 போட்டு அந்த லிக்விட் ப்ராடக்ட் 3 ப்ராசஸ் ஏபிசி, அது மாதிரி ட்ரையும் ஏபிசி, அந்த ஏபிசியோட அவைலபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க ரைட்ல, அந்த லிக்விட் ட்ரை அதோட காஸ்ட் வந்து கீழே போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இதுல எல்லாத்துமே x1 நான் சொன்ன மாதிரி இதுல எல்லாமே x1 போட்டுக்கோங்க. பக்கத்துல x1 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 x1, அடுத்து ஃபுல்லாவே x2 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 x2. ஸோ இது அப்படியே நீங்க ஈக்குவேஷன் எழுத வேண்டியதான். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமைஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு இந்த கீழே இருக்க காஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். 3x1 plus 2x2. அடுத்து subject to the constraints, subject to the constraints. ஸோ மேல இருக்க ஈக்குவேஷன், அதாவது லிக்விட் அந்த ஏ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னாலே அந்த ஏ, அதாவது ஏ ஈக்குவேஷன், அடுத்து பி ஈக்குவேஷன், சி ஈக்குவேஷன், அப்படி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இப்படி எழுதணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஏ வந்து 1x1 வெறும் x1 போட்டா போதும், 5x2 greater equal to 10. ஓகே. அட்லீஸ்ட் சார் இது மினிமைசேஷன் ப்ராப்ளம், நான் மேக்ஸிமம் போட்டிருக்கேன். திஸ் இஸ் மினிமைசேஷன் ப்ராப்ளம் தான் மினிமம். அடுத்தது ரெண்டுமே பி ஈக்குவேஷன் வந்து 2x1 plus 2x2 greater equal to 12. அடுத்து சி ஈக்குவேஷன் 4x1 1x2 greater equal to 12. இந்த x1 பக்கத்துல 1 போட்டாலும் போடாம இருந்தாலும் 1 இருக்குதான் அர்த்தம், போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ there are two variable decision variable, அதான் x1 x2. அந்த x1, x2 தான் வந்து நான் நெகட்டிவ் ரிஸ்ட்ரிக்ஷனா இருக்கணும், நான் நெகட்டிவ் வேல்யூவா இருக்கணும். ஸோ இதுல அந்த x1 தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா லிக்விட் ப்ராடக்டா எடுத்துக்கிறோம். x1 the number of units in required liquid product, the number of units in dry product. So x1 வந்து நம்ம லிக்விட் ப்ராடக்ட் எடுத்துருக்கோம், x2 வந்து ட்ரை ப்ராடக்டோட யூனிட்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்கான் 5 மார்க்ல, இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்ல போட்டுட்டோம்னா அதுக்கு அடுத்தது ஈஸியாக நம்ம ஈக்குவேஷன் மேத்தமெட்டிக் ஃபார்மேஷன் ஈஸியாக எழுதலாம். ஓகே. ஸோ எக்ஸாம்ல இது கேட்ட ப்ராப்ளம் தான் அது. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.